கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநேக காரியங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நிறைய நேரங்களில் இந்த உலகத்திலே நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்கிறதை மறந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். அநேக நேரங்களிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய முடிவு என்ன என்பதை நினைத்து பார்க்காதபடிக்கு உலகத்திலே நமக்கு காணப்படக்கூடிய விஷயங்களை வைத்து அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அல்லது புரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகமோ அல்லது இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் அல்ல. அது ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகங்களாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீரமாகவே கூட இருக்கலாம். இது எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டியது அவசியம். அதே நேரத்திலே நமக்கு எது நிரந்தரமானது என்பதையும் நாம் அறிந்து வைத்து அதற்கு நேராக நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம், அதனுடைய 5 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய நித்திய வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் தேவனாக இருக்கிறார். நாம் அதற்கு முன்பாக வாசிக்கும் பொழுது, இந்த 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நம்முடைய நிரந்தர வீடாகிய பரலோகத்திலே நாம் வாசம் செய்ய போகிற அந்த காரியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் தேவனாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிறது, நம்மை சுற்றி இருப்பது, நமக்கு நேரிடக்கூடியது எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே கர்த்தர் நம்மை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உபயோகிக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நாம் குறை சொல்லாதபடிக்கு இது என்னை நித்தியத்திற்கு நேராக எப்படியாய் வழி நடத்துகிறது, நித்தியத்திற்கு நேராக என்னை எப்படி இது ஆயத்தப்படுத்துகிறது என்று சொல்லி யோசிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? 2வதாக நாம் வாசிக்கிறோம், ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தினுடைய சுற்றுச்சூழல்கள், இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து அநேக நேரங்களிலே சோர்வுடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய அந்த முடிவாகிய பரலோகத்தை மாத்திரமே நினைத்துக் கொண்டு நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வது அநேக நேரங்களிலே கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வகையிலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் நம்மை தேற்றுகிறவராக, நம்மை ஆதரிக்கிறவராக, நாம் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நமக்கு போக்கை உண்டு பண்ணக்கூடியவராக, பாவத்தை குறித்து எச்சரித்து உணர்த்தக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக, நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல நம்மை வழிநடத்தக்கூடியவராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார். இதுல இன்னொரு ஒரு நிச்சயமும் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பரலோகத்தை குறித்துதான நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் நாம் இழக்கிறோமோ அல்லது அது எப்பொழுதெல்லாம் குறைந்து போகிறதோ, அதற்கான சூழ்நிலைகள் எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ, அப்போ எல்லாம் நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போன வார்த்தை அது உண்மை என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்புகிறதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிச்சயம் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதுதான் நாம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்திலே நாம் நடக்கிறோம் என்று சொல்லி, விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் எதையும் பார்த்து நம்பி நாம் இருக்கவில்லை. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பதை நாம் பார்த்தது கிடையாது. அவர் நமக்காக தான் மரித்தாரா என்பதை நாம் பார்த்தது கிடையாது. அவர் உயிரோடு எழுந்தாரா என்பதை நாம் பார்த்தது கிடையாது. ஆகையாலே நாம் பார்த்து விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இல்லை. அதற்கு பதிலாக நம்முடைய விசுவாசம் முழுவதும் நிச்சயமாக இருக்கிறது. அது எதனுடைய நிச்சயம்?
கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக வந்தார், மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், என்னை நிச்சயம் நித்தியத்திலே அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருப்பதினாலே, அவர் நமக்குள்ளே செயல்படுவதனாலே, அவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அவரை அனுபவிப்பதினாலே நாம் பரலோகத்தை குறித்த நிச்சயமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், நாம் இப்பொழுது இந்த தேகத்திலே குடியிருக்கிறோம், இப்பொழுது இந்த சரீரத்திலே நாம் குடியிருக்கிறோம், கர்த்தரிடத்திலே நாம் குடியிருக்கவில்லை இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட இல்லை, பிசிக்கலாக பிரசன்ட் ஆகி இல்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் அறிந்திருந்தும் நாம் தைரியமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தருடைய சமூகத்திலே பரலோகத்திலே நாம் இல்லை, நாம் இங்கே உலகத்திலே இருக்கிறோம், நம்முடைய சரீரத்திலே நாம் குடியிருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய இடங்களிலே கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு தென்படவில்லை. சரியா? ஆனாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எப்பொழுதும் என்னை குறித்து சிந்தனையுடையவராக இருக்கிறார், அவர் என்னை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகியாலே நாம் தைரியம் உடையவர்களாக இருக்கிறோம். இப்படி நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு நாம் வேற ஒரு தேகத்திற்கு, நாம் வேறு இடத்திற்கு குடி போக போகிறோம், பரலோகத்திற்கு நாம் குடி போக போகிறோம். அங்கே கர்த்தரிடத்தில் நாம் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பரலோகத்தை பரலோகமாகவே மாற்றக்கூடிய விஷயங்கள் இரண்டு. ஒன்று கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவார், அது பரலோகத்தை பரலோகமாகவே மாற்றும். இரண்டாவதாக அவரோடு கூட நாமும் சென்று வாசம் செய்ய போகிறோம். அநேக நேரங்களில் நம்ம பரலோகத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போதெல்லாம் நமக்கு உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய காரியங்கள் என்ன? நான் தங்க வீதியிலே நடப்பேன், நான் என்னுடைய வீடு எனக்கு ஒன்று கொடுக்கப்படும், அது முழுக்க முழுக்க இதால செய்யப்பட்டிருக்கும், அதால செய்யப்பட்டிருக்கும், என்னை விட்டு கடந்து போனவர்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன். இதெல்லாம் சரி. வேதாமத்திலே இருந்த அநேக விசுவாச வீரர்களை நான் பார்ப்பேன், எல்லாம் சரி, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பரலோகத்தை பரலோகமாகவே மாற்றப் போகிற விஷயம் என்னவென்று சொன்னால் இரண்டு. ஒன்று, அங்கு கர்த்தர் வாசமாயிருப்பார். இரண்டாவது காரியம், நாம் அவரோடு கூட குடியிருக்க போகிறோம், கர்த்தரோடு கூட நாம் பிசிக்கலாக பிரசன்ட் ஆகி இருக்க போகிறோம் பரலோகத்திலே. சரியா? இதை குறித்து நாம் தைரியம் உடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அதிக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரியா? அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடிய காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு நினைவில் வர வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று, கர்த்தர் என்னை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார், ஆகையாலே இதெல்லாம் எனக்கு நேரிடுகிறது. இரண்டாவது, இதுல இருந்து நான் தப்பித்துக் கொள்கிறதுக்கான வழியும் போக்கும் எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணுவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கட்டாயமாக கர்த்தர் அவரிடத்திலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஏன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பதினாலே நாம் அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளலாம். மூன்றாவதாக, நாம் விசுவாசித்து நடக்கிறோம், நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக நாம் வாசிக்கிறோம், நாம் இருக்கக்கூடிய இந்த தேகம் இது நிரந்தரமானது அல்ல, ஆனாலும் நாம் தைரியமுடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக நாம் வாசிக்கிறோம், நாம் இங்கிருந்து கர்த்தரிடத்திலே சென்று அவர் வாசமாய் இருக்கக்கூடிய ஸ்தலத்திலே, அவர் வாசமாய் இருக்கக்கூடிய இடத்திலே நாமும் அவரோடு கூட நாம் குடியிருக்க போகிறோம், அவரோடு கூட நாமும் வாழ போகிறோம். அதை குறித்து நாம் நம்பிக்கையுடையவர்களாக, நிச்சயமுடையவர்களாக, அதற்கான எண்ணம் உடையவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நாம் இப்படியாக அவர் மீது அதிக விசுவாசத்தோடு கூட வாழ்கிறதற்கு நமக்கு அவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.